அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவு வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அவர்களின் வாழ்வியல் சுருக்கம் தொடர்ச்சியில் இது பதிவு 5 வரலாறு தொடர்கின்றது. ஒருமுறை தன்னுடன் பழகி வந்த மணி என்பவருடன் திருவண்ணாமலை சென்றுள்ளார். ரமணர் ஆசிரமத்திற்கு எதிரிலே இருந்த சிவானந்த முனிவர் குடிலுக்கு சாந்தானந்தம் என்பவர் ஐயாவை அழைத்துச் சென்றுள்ளார். ஐயா அமைதியாக அமர்ந்திருக்க அந்த முனிவர் ஐயாவை பார்த்து, ஒன்றும் கேளாமல் பேசாமல் இருக்கிறீரே, எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்கள் என்று பலமுறையும் வற்புறுத்தியுள்ளார். 8 திக்கும் 16 கோணமும் முட்டி தும்பி முளைத்தோங்கும் ஜோதியை என்னும் பட்டினத்தார் பாடலின் 8 திக்கும் 16 கோணமும் என்னும் சொற்களின் முழு உண்மை பொருள் யாது என்று தேடிக்கொண்டிருந்த காலம். அந்த முனிவர் பன்முறையும் வலியுறுத்தவே அச்சொற்களை கூறி பொருள் விளக்கம் கோரியுள்ளார். நீண்ட நேரம் விடை பகராது மௌனமாக இருக்கவே, என்ன பதில் கூறுங்கள் என்று பலமுறை கேட்டுள்ளார் ஐயா. பின்னர் அந்த முனிவர் ஒருவாறு சுவாசிக்கும்போது வெளிவிடும் உள்ளிழுக்கும் காற்றின் அளவை குறித்த யோகப் பொருளை கூறியுள்ளார். ஐயா, அந்த பாடலை பாடியவர் யோகி அல்ல, ஞானி. ஆகவே அதற்குரிய ஞானப் பொருள் கூறுங்கள் என மீண்டும் வினவ, விடை பகராது சங்கடமுறுவதைக் கண்ணுற்று ஐயா தன் மனத்துக்குள்ளேயே பேசாமல் இருந்த என்னை கேட்க தூண்டிவிட்டு தானே வலையில் சிக்கிக்கொண்டார் என எண்ணிக்கொண்டு மீண்டும் விடை கூறுங்கள் என கோரியுள்ளார். விடமாட்டார் போலிருக்கிறது என்று எண்ணிய அந்த முனிவர், போக போக உங்களுக்கே அதன் பொருள் தெரிய வரும் என கூறி சமாளித்துள்ளார். பின்னர் ஒரு அமாவாசை தினத்தன்று சிட்டி சைக்கிள் கடை கோவிந்தன் என்பவர் ஐயாவை திருவண்ணாமலை காட்டு சிவா ஆசிரமத்துக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அமாவாசை தோறும் அந்த யோகி ஆசிரமம் வரும் சீடர்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவு செய்வது வழக்கமாம். அன்று ஓங்கார பொருள் குறித்து பேசியுள்ளார். சொற்பொழிவு முடிந்த பின் ஐயா அவர்கள் அந்த யோகியை நோக்கி, நீங்கள் விளக்கியது மாத்திரை பொருள், அம்மாத்திரை பொருள் கூறுங்கள் என வினவியுள்ளார். அப்பொருள் அறியாத அவர் திகைத்து ஐயாவை பார்த்து அமாவாசை தோறும் வந்து போகுமாறு வேண்டிக் கொண்டாராம். முன்பு ஒருமுறை சோர்வடைந்து களைத்து இங்கு வந்தபோது போ என விரட்டியதையும் இப்போது வருமாறு வேண்டிக் கொள்வதையும் தனக்குள்ளே எண்ணி
வந்துவிட்டார். மீண்டும் ஐயா அங்கு சென்றதில்லை. அந்த யோகி முன்பு தன்னால் போ என விரட்டப்பட்டவர் இவர்தான் என்பதை அறிந்தார் இல்லை. ஐயா அவர்கள் வேலூர் குயப்பேட்டை ஆரணி சாலையில் ராமச்சந்திர நாயுடுக்கு உரிய இடத்தில் தொழிற்சாலை அமைத்து கொண்டு தொழில் செய்து வந்தார். அவ்வீட்டாரே தினமும் உணவளிக்க முன்வந்தனர். வீட்டு அம்மையார் உகந்தவாறெல்லாம் உணவு படைத்தும் வேண்டிய உதவிகள் செய்தும் பேறு பெற்ற புண்ணியவதியார். இவர்கள் மூத்த மகள் பின்னர் தொடர்ந்து உணவளித்து வந்தார். ஒரு சமயம் கடும் கோடையில் ஐயாவுக்கு தலைமுதல் பாதம் வரை கருமாரி அம்மை நோய் நிறைந்து பல நாட்கள் அந்நோயால் தாக்குண்டிருந்தார். அந்த நோயின் கடுமையைப் பற்றி ஐயா கூறிய போது கேட்பதற்கே மனம் தாங்க முடியவில்லை. கொப்புளங்களிலிருந்து அம்மை பால் வடியுமாம். அந்த நோயிலிருந்து மீண்டும் எழுவதே ஐயம் என பார்த்தவர்கள் பலரும் கருதியுள்ளனர். அந்த நிலையிலும் தன்னை பார்க்க வருபவர்களிடத்தில் தளராமல் விளக்கங்களை கூறி உரையாடி கொண்டிருப்பாராம். ஒரு நாள் இரவு நோயின் வருத்தம் தாங்க முடியாது சோர்ந்து அமர்ந்திருக்கையில் உடல் பற்றிய நினைவு மறைந்துள்ளது. புறத்தோற்றமும் மறைந்தனவாம். மனம் ஒடுங்கி சமாதி நிலை கூடியுள்ளது. நீண்ட நேரம் அவ்விதமே தொடர்ந்ததாம். அப்போது உள்ளத்தின் ஆழத்தில் இவ்விதமே இருந்துவிடலாமா அல்லது உலகத்துக்கு திரும்பலாமா என்னும் ஓர் உணர்வு தலை தூக்கியுள்ளது. சமாதி நிலை முடிந்த பேறு அல்ல. உலகத்திலே வாழ்ந்து முடிவான பேற்றினை பெற வேண்டும் என்கிற தெளிவு தோன்ற மிக சிரமப்பட்டு சங்கல்பம் செய்து மனதை தேடி நினைவுக்கு கொண்டு வர நேர்ந்ததாம். வள்ளல் பெருமான் இவ்வுலகிற்கு வருவதற்கு முன்பு சமாதி நிலை மிக பெரியதாக பேசப்பட்டு வந்துள்ளது. வள்ளல் தோன்றி சமரச சுத்த சன்மார்க்க நெறியில் வாழ்ந்து மரணமிலா பெருவாழ்வு பெறுவதே பெரும் பேறு என்பதை இவ்வுலகுக்கு, ஏன் எல்லா உலகங்களுக்குமே காட்டிய பின்னர் சமாதி நிலையை ஐயா எங்கனம் முடிவாக ஏற்றுக்கொள்ள முடியும்? ஐயா சென்னையில் இருந்த காலத்தும் பின்னர் வேலூர் வந்து தொழில் செய்யும் காலத்தும் பல பெண்கள் ஐயாவை திருமணம் செய்து கொள்ள முன்வந்துள்ளனர். ஏற்கனவே தன் தாயார் மற்றும் உறவினர்கள் வற்புறுத்திய போதே மறுத்தவர் எங்கனும் இதற்கு உடன்படக்கூடும். குடியாத்தம் பார்ப்பன வகுப்பைச் சேர்ந்த ஒரு அம்மையார் வசித்து வந்துள்ளார். அவருக்கு பெரிய வீடு ஒன்றும் சொந்தமாக இருந்தது. அவர் வேதம் பயின்றவர், சாதுக்களிடம் பிரியம் உள்ளவர். அவருக்கு 2 பெண்கள். அப்பெண்களும் தங்கள் வீட்டுக்கு வரும் சாதுக்களுக்கு பாத பூஜை செய்து பணிவிடை செய்யும் பண்புடைய உத்தம பெண்கள் என ஐயா கூறியுள்ளார். அந்த அம்மையார் தனது 2 பெண்களையும் ஐயாவுக்கு திருமணம் செய்து கொடுக்க விளைவு கொண்டிருந்தார். சாந்தானந்தம் என்னும் துறவி மூலம் அதற்கு முயற்சியும் நடைபெற்றுள்ளது. உலகியல் வழக்கப்படி நடைபெறும் திருமணம் ஊழ் வழி நடப்பன என்றும் ஓர் அசுத்தமாயா உடம்புடன் மற்றொரு அசுத்தமாயா உடம்பினை சேர்த்து வைப்பது என்றும் ஐயா விளக்கம் தந்துள்ளார். திருமணம் என்பது கூட்டல் மனம், அருள் மனம் தன்னிடம் கமழ வேண்டும். அதற்கு அருள் பேற்றினைத்தான் பெற வேண்டும். அதுதான் திருமணம் என்னும் சொல்லுக்கு உரிய பொருள்.
உலகியல் திருமணம் உபச்சார வார்த்தையே. அந்த உண்மை திருமணம் பெறுவதற்கே இந்த உபச்சார திருமணம் என்கிற உண்மையை அறிந்து அதற்குரிய வழியிலே ஒழுகி வாழ்வதே வாழ்வு. அதுவல்லாது மற்றவை பிழை உடையன என போதித்துள்ளார். உண்மை திருமணத்தை கண்ட ஐயா அவர்கள் இந்த உபச்சார திருமணத்தை எங்கனம் ஏற்பார்? வாணியம்பாடிக்கு அடுத்த அம்பலூரைச் சேர்ந்த பெரிய கவுண்டர் மற்றும் குல்லா கவுண்டர் என்பவர்கள் 1958 தமிழ்நாட்டை ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து வந்த கரிய கவுண்டர் என்பவரின் மாமனார் பெரிய கவுண்டர், சிறிய தந்தை குல்லா கவுண்டர். இவர்கள் ஐயாவிடம் தொடர்புள்ளவர்கள். அவர்கள் வாயிலாக வாணியம்பாடி அடுத்த சங்கராபுரம் என்னும் கிராமத்தில் துறவி ஒருவர் சக்தி உபாசகர் இருந்து வருவதாக அறிந்து அவரை பார்க்க ஐயா சென்றுள்ளார். கண்ணுற்றபோது இருவரும் ஏற்கனவே ஒருவரை ஒருவர் பார்த்திருக்கும் உணர்வுடன் நோக்கியுள்ளனர். ஐயா அங்கு அமர்ந்திருக்க பலரும் அத்துறவியை வந்து வணங்கி திருநீறு பிரசாதம் பெற்று சென்றுள்ளனர். தரிசனம் முடிந்த பின்னர் பேசாமல் அமர்ந்திருக்கும் ஐயாவை பார்த்து, ஏன் பேசாமல் இருக்கின்றீர்? ஏதாவது தெரிந்த பாட்டு ஒன்று கூறும்படி கேட்டுள்ளார். கேட்டும் ஐயா பேசாதிருக்க மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி உள்ளார். ஐயாவின் உள்ளத்தே இருந்து கீழ்வரும் பாடல் வெளிப்பட்டுள்ளது. முப்பாழும் பாழாய் முடிவிலொரு சூன்யமாய் அப்பாலுக்கப்பாலாய் இருந்தறியீர். அந்த ஊர் எம்ம ஊர் சொந்த ஊர் வந்த ஊர் செய்தி கேளீர். இப்பாடல் ஐயாவின் அனுபவ எல்லையையும் தழுவி யாரின் அனுபவ எல்லையையும் நுணுக்கமாய் கூறுவது போல் அமைந்துள்ளது. இம்மொழி செவிமடுத்ததும் அத்துறவியார் அசைந்து சற்று நேரம் மௌனமாயிருந்து தனது உபாசனா சக்தி மூலம் ஐயாவின் நிலையை அறிந்து ஐயாவிடம் அன்பும் மதிப்பும் பூண்டுள்ளார். அத்துறவியார் விருப்பத்திற்கு இணங்க ஐயா அங்கேயே உணவு எடுத்துக்கொள்வார். அங்கு உணவு தயாரிக்கும் பொறுப்பில் இருந்த தனது தமையனாரிடமும் ஐயா அங்கு வரும்போதெல்லாம் அவருக்கு உணவு படைக்க வேண்டும் என கட்டளையிட்டுள்ளார். இந்த உபச்சாரம் அங்கு வருவோர் வேறு யாருக்கும் வழங்கப்பட்டதில்லை. அத்துறவியார் ஐயங்கார் வகுப்பைச் சார்ந்தவர் ஆயினும் அவர்கள் ஆச்சாரம் பாராமல் ஐயா உண்ட இலையையும் அவர்களே எடுத்து போடுவர். அந்த அளவிற்கு அவர் உள்ளத்தில் ஐயா உயர்ந்த இடத்தை பெற்றிருந்தார். ஐயாவை அவர் சைவர் என்று உளம் குளிர அழைப்பாராம். அவர் பல சித்துக்களையும் ஐயாவிடம் காட்டியுள்ளார். ஒருமுறை தனது சட்டைப்பையில் கையை விட்டு ஒரு கத்தை ரூபாய் நோட்டுக்களை எடுத்து ஐயாவிடம் நீட்டியுள்ளார். இது என்ன? 6 மாதம் முயன்றால் நானும் பல சித்துக்களை செய்வேன் என மனதுக்குள் எண்ணியவாறே, நான் தொழில் செய்கிறேன், எனக்கு வேண்டிய பொருளை நானே ஈட்டிக்கொள்வேன் என கூறி ஐயா அதை வாங்க மறுத்துள்ளார். கொடுப்பதை ஏன் வாங்க மறுக்கிறாய் என துறவியார் முறைத்து பார்க்க ஐயாவும் அதற்கு எதிராய் முறைப்பை காட்டியுள்ளார்.
ஐயாவுக்கு பொருள் மீது பற்றின்மையை அறிந்து பற்று இன்மையை அறிந்து பணம் என்றால் அவ்வளவு லஜ்ஜை என கூறி மகிழ்ந்துள்ளார். துறவியார் மூக்குப்பொடி போடும் பழக்கமுடையவராதலின் ஐயாவிடம் ஒரு சிட்டிகை தந்துள்ளார். ஐயா மறுக்க மீண்டும் துறவியார் வற்புறுத்த ஐயா தனது அகத்தே, அதை ஏன் பொடியாக கருதி மறுக்க வேண்டும், அனுக்கிரகமாக ஏற்றுக்கொள்ளலாமே என நினைத்து வாங்க கையை நீட்டிய போது ஐயாவின் அகநினைவை அறிந்த துறவியார் கலகலவென சிரித்து, இது உனக்கு வேண்டாம் என கூறி பொடியை கொடுக்கவில்லை. தான் அமர்ந்திருக்கும் இடத்தில் எதையும் உண்டு பார்த்திராத ஐயா அவர்கள் ஒருமுறை செல்லும்போது துறவியார் திராட்சை கனிகளை உண்டு கொண்டிருந்தாராம். ஐயா அமர்ந்ததும் பக்கத்தில் அசுத்தமான இடத்தில் சிதறி விழுந்திருந்த ஒரு திராட்சை கனியை சுட்டி எடுத்துக்கொள்ளலாமே என துறவியார் கூற, பெரியவர் சொல் அமுதம் என நினைத்து அதை ஐயா எடுக்கச் செல்ல சிரித்தபடியே வேண்டாம் என தடுத்து விட்டாராம். இவ்விதம் பல சோதனைகளைச் செய்து ஐயாவின் உள்ளப்பாங்கின் உயர்வினைக் கண்டு பூரித்துள்ளார் அந்த துறவியார். சேந்தமங்கலத்தைச் சேர்ந்த கல்வியில் உயர் பட்டங்கள் பெற்ற ஜடாமுடியுடன் கூடிய நிர்வாணிகள் பல துறவியாரிடம் வந்து வணங்கிச் செல்வார்கள். இவர்களெல்லாம் சித்து வேண்டி என் காலில் வந்து விடுகிறார்கள் என ஐயாவிடம் துறவி கூறியுள்ளார். உயர் பதவிகளில் உள்ளவர்களும் பெரும் செல்வந்தர்களும் துறவியார் தரிசனத்துக்காக காத்திருந்து வணங்கிச் செல்வதை ஐயாவும் பலமுறை கண்ணுற்றுள்ளார். ஒருமுறை சென்னையிலிருந்து வந்த ஒருவர் ஒரு சிறு மூட்டையை துறவியாரிடம் தந்து அம்மையார் கொடுத்தனுப்பினார்கள் என கூறியுள்ளார். அந்த அம்மையார் என்னிடம் மிகுந்த பக்தியுடையவர். அடிக்கடி வந்து தரிசனம் செய்து செல்பவர் என்று துறவியார் கூறிக்கொண்டே அதை பிரித்து பார்க்க உள்ளே ஒரு சிறந்த மாதுளங்கனி இருக்க எடுத்து தான் உண்ணாது ஐயாவிடம் தந்து உண்ணுமாறு கூற, கையில் பெற்ற ஐயா அக்கனியை நோக்கியவாறே, கனிந்த உளம் கொண்ட மாது கொடுத்தனுப்பிய கனி என்று தனக்குள்ளே எண்ணியவாறு அக்கனியை தூக்கி பிடித்தவாறு மாது கூட்டல் உளம் கூட்டல் கனி என பிரித்து அந்த அம்மையாரின் உள்ள கனிவையும் அதற்கேற்ப சொல்லமைந்த அக்கனியின் பெயரையும் பொருத்தி விளங்க கூற, துறவியார் ஐயாவின் பிறர் உள்ளத்திலுள்ள உணர்வினை அளந்து அறிந்து கூறும் பேற்றினையும் தமிழ் மொழியில் உள்ள ஆற்றலையும் எண்ணி வியந்து கலகலவென நகைத்துள்ளார். துறவியார் ஒருமுறை ஐயாவிடம் ரமணரையும் நாகூர் சமாதி தர்காவையும் பார்த்து வாருமே என்று கூறியுள்ளார். ஐயாவும் பெரியவரது விருப்பம் என எண்ணி திருவண்ணாமலை அடைந்து ரமணர் ஆசிரமம் சென்றுள்ளார். அப்போது ரமணர் அவருக்கென அமைக்கப்பட்ட கல் ஆசனத்தில் அமர்ந்திருக்க எதிரில் பெரும் கூட்டம் அமர்ந்து கண் மூடி தியானத்தில் இருக்கக் கண்டு வாயிற்படி அண்டை நின்று ரமணரையே உற்று நோக்கியிருக்க, பின்னர் வந்தவர்களும் உள்ளே சென்று அமராது வாயிற்படி அண்டை நிற்க சிறு கூட்டமே சேர்ந்துவிடவே ரமணர் ஐயாவை நோக்கி உள்ளே வந்து அமருமாறு கையசைத்து சைகை காட்டியுள்ளார். அப்போதுதான் ஐயா தான் நிற்கும் இடத்தில் சிறு கூட்டமே நிற்பதைக் கண்டு
அவர்கள் உள்ளே சென்று அமராதிருக்க தான் ஒரு காரணமோ என எண்ணி தான் உள்ளே சென்று அமராமல் அங்கிருந்து புறப்பட்டுள்ளார். ரமணருடைய லட்சியம் நான் யார் என்பதை அறிதல் என்பதால் ரமணரை அவர் உற்று நோக்கிய போது அவரிடத்தில் சிரகம்பம், அதாவது சிரத்தில் சிற்றசைவை கண்டுள்ளார். அதனால் ரமணர் நான் யார் என்பதை அறிந்திருந்தால் அந்த அசைவு இராது என விளக்கினார். பின்னர் சங்கராபுரம் துறவியார் விழைவின்படி நாகூர் சமாதியையும் பார்த்து வரும் நோக்கத்துடன் வேலூரிலிருந்து புறப்பட்டு மாயவரம் சென்று அங்கிருந்து நாகப்பட்டினம் செல்லும் ரயிலில் ஒரு பெட்டியில் ஏறி ஒரு பக்கமாக அமர்ந்துள்ளார். அப்பெட்டியில் ஒரு கிறித்துவ மத பிரசாரகர் அவரது குழுவினருடன் இசைக்கருவிகளை மீட்டி தனது மதிப்பிற்குரிய பாடல்களை பாடியும் களிப்புற்றும் அப்பெட்டியிலிருந்த மற்றவர்களுக்கு கிறித்துவ மத பிரச்சாரம் செய்தும் துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் கிறித்துவை ஏற்காவிடின் அழிந்து படுவீர்கள் என அச்சுறுத்தியும் வந்துள்ளார். அப்பெட்டியில் படித்தவர்கள் பார்ப்பனர்கள் பலரும் இருந்தும் அவருக்கு ஈடு கொடுக்க முடியாமல் திகைத்திருந்துள்ளனர். அந்த வகையில் ஐயா அவர்களிடமும் அவர் துண்டு பிரசுரம் ஒன்றை நீட்டி உள்ளார். அதை வாங்கி பார்த்து பக்கத்தில் வைத்துள்ளார் ஐயா. அதை கண்ணுற்ற பிரசாரகர் சினத்துடன், என்ன வைத்துவிட்டீர், கிறித்துவை ஏற்காவிடில் மரித்து போவீர் என மிரட்டியுள்ளார். சிங்கத்தை சிறுநரி மிரட்டிய கதை போன்று அங்கு நிலவி வந்துள்ள சூழலை கண்ணுற்றும் அமைதியுடன் வீற்றிருந்த ஐயா அவர்கள் மரித்து போவீர் என்ற சொல் கேட்டு யாரை பார்த்து மரித்து போவாய் என கூறுகின்றீர்? நான் இதுவரை இறந்ததும் இல்லை, பிறந்ததும் இல்லை. உனது இயேசு செத்தார், நீ சாகப் போகிறாய் என இடிபோல் முழங்கியுள்ளார். அதுவரை மற்ற எல்லாரையும் மிரட்டி எக்களிப்பில் இருந்த அக்குழுவினரும் அம்மத பிரசாரகரும் ஐயாவின் முழக்கத்தை கேட்டு இடி உண்ட நாகம் போல் அடங்கி ஒடுங்கிவிட்டனர். அடங்கி கிடந்த மற்றவர்கள் எல்லாம் களிப்புற எழுச்சியுடன் ஐயாவை பாராட்டியுள்ளனர். இதை கண்டு அவர்கள் மனம் புழுங்கி வெளுத்த முகத்தினராய் அடங்கி கிடக்க ரயில் நிலையம் வந்ததும் ரயில் நின்றபோது ஓசைப்படாது இறங்கி சென்றுவிட்டனர். அப்பெட்டியில் இருந்த பார்ப்பனர்களில் சிலர் ஐயாவின் ஊரை சேர்ந்தவர்கள், ஐயாவுக்கு தெரிந்தவர்கள். ஆயினும் அவர்களால் ஐயாவை அடையாளம் காண முடியவில்லை. அவர்களும் மற்றவர்களும் தாங்கள் வைத்திருந்த பயோகிராஃபியில் ஐயாவின் கையெழுத்தை கோரியுள்ளனர். ஆனால் ஐயா அவர்கள் கையெழுத்திட மறுத்துள்ளார். ஐயா பின்னாளில் மேற்படி நிகழ்ச்சியை விளக்கிய போது அப்போது கூறிய இதுவரை நான் இறந்ததும் இல்லை, பிறந்ததும் இல்லை என்னும் கூற்றுக்கு அடிப்படை சைவ சித்தாந்த அனுபவ விளக்கம் என்றும் அதன்படி ஆன்மாவுக்கு ஆதி அந்தம் இல்லை என்றும் விளக்கி சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் பிறப்பு இறப்பு என்பது ஏகதேச விகற்ப பேதமே அன்றி உண்மையில்லை என்றும் விளக்கினார்கள். ஐயா இளமை பருவத்தே 16 ஆண்டு அகவையிலே தன்னை வெளியாகக் கண்டு அவ்வனுபவத்தை பெற்றிருக்கிறார் என்பதற்கு ஓர் சான்று. இத்துடன் இப்பதிவு முற்று பெறுகின்றது. அடுத்த பதிவில் ஐயா அவர்களின் வரலாறு தொடரும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும்
அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.